வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு பார்க்கலாம். கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ்லாம் பாருங்கள். முடி வளர்ச்சிக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே உதவும். நிறைய இரும்பு சத்து அதிகம் இருக்குது இதில். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுங்க. கருவேப்பிலை குழம்புக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய், ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய், சாம்பார் வெங்காயம், பூண்டு, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு மல்லி விதைகள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து நம்ம ஒரு 100 மில்லி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவை இப்போ 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 கட்டி பூண்டு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க குழம்பு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில் ரொம்ப அதிகம் சுவை கொடுக்கும். இப்போ எடுத்து வச்ச மல்லியும் மிளகு ஜீரகத்தை இதில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வாசம் வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை 1 கப் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மிளகாய், ஒரு 30 மிளகாய் இருக்குங்க. நல்லா காரமாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம், 2 கட்டி பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். கண்டிப்பாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மை போல் நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த விழுது இப்படி இருக்கும். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். புளியை நல்லா 10 நிமிஷமாக ஊறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 50 மில்லி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்ல படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 சாப் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே தனித்தனி சுவை இருக்குது, மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 கட்டி பூண்டு உரித்தது இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா இது பொன்னிறமாக நல்லா வறுந்து வரட்டும். ஒரு கிரேவியோ ஒரு குழம்போ நல்ல சுவை கொடுக்கறதுக்கு முக்கியமான பங்கு தாளிப்பு தான். அப்புறம் நம்ம வதக்கி எடுக்கிற பக்குவமும் இருக்குது. நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். 10 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச தக்காளி பழங்களை சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன். இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி சிம்மர் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் எவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தால் இந்த குழம்பு 2 நாள் நம்ம வச்சுருந்து சாப்பிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கிறேன். மசாலா விழுதை இப்போ சேர்த்துக்கலாம்.
இந்த மிக்ஸி ஜாரை நல்லா அலம்பிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி விழுது இதில் சேர்த்துக்கலாம். சாறு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம். மூடி போட்டு சிம்மர் பண்ணி 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா சுற்றிலும் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து விட்ட நல்லெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு கிரேவியோ குழம்போ வெந்து வந்துருச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு குழம்புல 6 சுவையும் இருந்துச்சுன்னா அது அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மீன் குழம்புக்கு டஃப் கொடுக்கும். வெஜிடேரியனில் வெர்ஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 நாள் இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் உண்டு. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.